எழுப்பப்படணும். புரியுதுங்களா? நீ உத்தமமான ஜனத்தை, ஒரு கூட்டத்தை, உன் குடும்பத்தை, உன் நண்பரை, நீ வேலை செய்கிற இடத்துல, உன் சபையை, உனக்குன்னு கொடுத்துருக்கிற ஆத்துமாக்களை, உனக்குன்னு கொடுத்துருக்கிற மனுஷனை, மனுஷிய, உனக்குன்னு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை, உனக்குன்னு கொடுத்துருக்கிற உன் உறவை, உனக்குன்னு கொடுத்துருக்கிற உன் சொந்தத்தை, உனக்குன்னு ஆண்டவர் யாரை கொடுத்துருக்கிறாரோ அது 1 2 100 1000 அதை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு நீ எழும்பணும். நீ எழும்பணும். இவங்களை கர்த்தருக்காக நான் ஆயத்தப்படுத்த நான் எழும்புவேன்னு சொல்லி எழும்பணும். தேவனை நீ அறிந்திருக்கிற அந்த அறிவின்படியே அநேகரை அவரண்டை கொண்டு வருவதற்கு தேவனால நீ எழுப்பப்படணும். தேவனால நீ எழுப்பப்படணும். நிறைய பேர் பாருங்க, எழுப்பப்பட்ட எழுந்துக்க மாட்டாங்க. இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரே வார்த்தையில் எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் உன்னை எழுப்பணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு சொன்னா, தேவன் உன்னை எழுப்பும் போது நீ என்ன பண்ணிடணும்? எழுந்துக்கணும். எழுந்துக்கணும். உன் பேரை சொல்லி கூப்பிடும் போது என்ன பண்ணும்? எழுந்துக்கணும். தேவன் உன்னை எழுப்பும் போது நீ எழுந்து நிக்கணும். இல்ல நான் எழுந்துக்க மாட்டேன், அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா நீ பிரகாசிக்க மாட்ட. நீ பிரகாசிக்க மாட்ட. நீ பிரகாசிக்கணும். நீ உயிர்மிச்சி அடையணும். நீ மீண்டும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்கன்னு சொன்னா, தேவனை எழுப்ப பண்ணும்போது தேவனுக்காக நீ எழும்பி நிக்கணும். தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அவருக்காக நீ ஆயத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும். இந்த சபையில உனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு பணியை செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஒரு ஜப ஊழியத்தை செய்யலாம், ஒரு துதி ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் என்ன கொடுக்குறார், ஏதாவது ஒரு ஊழியம்